வணக்கம். நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். இன்றைய செய்தி, தேவாலா காட்டிமட்டம் செல்லும் சாலை சீரமைப்பு, மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். நீலகிரி நெல்லியாளம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட தேவாலா காட்டிமட்டம் செல்லும் தார் சாலை, அந்த தார் சாலை நெல்லியாள நகரமன்ற தலைவர் திருமதி சிவகாமி தலைமையில் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் சிவகாமி அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லியாள நகரக்கழக செயலாளர் திரு மு சேகர் அவர்கள் பணியினை தொடங்கி வைத்தார். கடந்த 10 ஆண்டு காலமாக தேவாலாவில் இருந்து காட்டிமட்டம் மிக மோசமான குண்டும் குழியுமான சாலையாக இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலரும் இதை செய்கிறேன் என்று சொல்லி செய்யவில்லை என்றும், இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்போடு இந்த காட்டிமட்டம் சாலையை அமைத்திருக்கிறது என்றும், இதை அமைத்ததற்காக அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக நமது சிறப்பு செய்தியாளர் பாலா அவர்களும் பிரசாத் அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சாலை போடப்படாமல் 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சஜீவன் என்ற ஒரு அதிபரும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜெயசீலன் அவர்களும் சாலை வசதி ஏற்படுத்தி தருவோம் என்று பூமி பூஜை செய்துவிட்டு போனார்கள். ஆனால் ஒருபோதும் வேலை நடக்கவில்லை. இப்பொழுது கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி டெண்டர் விடப்பட்டு இந்த சாலைக்கு 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த சாலை பணியினை இன்று தொடங்கி வைத்துள்ளோம். இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும், எங்களது நீலகிரி மாவட்ட செயலாளர் முபாரக் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் சுற்றுலா தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மாண்புமிகு MP ராசண்ணா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலையானது முத்தமிழறிஞர் தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த சாலை அன்று தார் சாலையாக மாற்றப்பட்டது. தொடர்ந்து 20 வருட காலமாக இந்த தார் சாலை மீண்டும் அமைக்கப்படாமல் இந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த சாலை டெண்டர் விடாமலே அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவை சேர்ந்த சிலர் இந்த சாலையை அமைத்து தருகிறோம் என்று இதே இடத்தில் வந்து பூஜை செய்துவிட்டு போனார்கள். மக்களை ஏமாற்றி ஓட்டு பெறலாம் என்ற எண்ணத்தில் பூஜை செய்துவிட்டு போனார்கள். ஆனால் இந்த சாலை அமைக்கப்படவில்லை. தற்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் இந்த சாலை தற்போது 1.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு, கடந்த ஜூலை மாதம் டெண்டர் விடப்பட்டு இன்றைய தினம் இந்த சாலை துவங்கப்பட்டு தற்போது பணி நடைபெறுகிறது. இந்த சாலையை அமைத்து தந்த தமிழக அரசுக்கும் நெல்லியாளம் நகராட்சிக்கும் இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.